பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிராகன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை கடையில் வாங்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு அடிக்கடி சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டிராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு இது மாதிரி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெசரி வச்சுட்டு இது பொரிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கணும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எந்ததும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அடுப்பில் இன்னொரு கடாய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5-6 முந்திரி பருப்பு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது லேசாக வறுபடட்டும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக செவந்ததும் 5-6 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், லைட்டாக கிண்டி விட்டு இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறணும்.
எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இருந்தால் தூவிக்குங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.